டாக்டர் 2019 இரண்டாவது கேள்வி மிகவும் இலகுவான ஒரு கேள்வி போல தோன்றுது. கிட்டத்தட்ட 100 மார்க்ஸும் அப்படியே எடுக்கக்கூடிய ஒரு கேள்வி. நீங்கள் உங்களுக்கும் இப்படியான கேள்விகள் வரும் தான். ஆனா நீங்க என்ன மனநிலையில அதை எதிர்கொள்வீங்கன்னு தெரியாது. சரி, இதே போல நிறைய கேள்வி இந்த டியூட்டிலே கிடக்கு. அந்த கேள்விகளை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இன்டர்வியூ நான் சொல்லல, எக்ஸாம் பேப்பர்ல ஏற்கனவே போட்ட கேள்வி எல்லாம் சரிதான். அப்ப சந்திச்ச கேள்வியெல்லாம் போல கேள்விதான் இதுல இருக்கு. இந்த கேள்வி பாஸ் பேப்பர்லயே பல தடவைகள் வந்துருக்கு. பாருங்க, இரண்டாவது கேள்வி. எக்ஸ் என்பது ஆவர்த்தன அட்டவணையில ஒரு எஸ்தோப்பு மூலகமாகும் என்று சொல்லி இருக்கு. அப்ப எஸ்தோப்பு மூலகங்கள் என்று சொல்லிக்க நாங்கள் லிதியம் தொடக்கம் சீசியம் வரை யோசிக்கலாம். சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். இங்கால பெர்லியம் தொடக்கம் பேரியம் வரை யோசிக்கலாம். ஆனால் ஐதரசனும் கீலியமும் எஸ்தோப்பு மூலகங்கள் தான். சரிதான், ஐதரசனும் கீலியமும் எஸ்தோப்பு மூலகங்கள் தான். நாங்கள் உலோகங்கள் என்று கருதி நாங்கள் பார்க்கலாம். எக்ஸின் முதலாம், இரண்டாம், மூன்றாம் அயனாக்கல் சக்திகள் தந்திருக்கு. ஆகவே ஐதரசனோ கீலியமோ இது இல்லை. அப்ப நாங்கள் எனக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு முதலாம் அயனாக்கல் சக்தி 738 என்றும், இரண்டாம் அயனாக்கல் சக்தி 1551 என்றும், மூன்றாம் அயனாக்கல் சக்தி 7733 என்றும் தரப்பட்டிருக்கு கிலோஜூல் பெர் மூல். அதாவது ஒரு மூல் எலக்ட்ரானை அகற்றுவதற்கு தேவையான சக்தி. தொடர் அயனாக்கல் சக்தி தொடர்ந்து அதிகரிக்கும். அதுல எந்த விதமான மாற்று கதைக்கும் இடம். ஆனால் இந்த அதிகரிக்கிற வீச்சு தான் எங்களுக்கு எத்தனையாம் கூட்டம் என்பதை தெரிவிக்க போகுது. இந்த வரைவு ஒரு இரண்டாம் கூட்டத்துக்குரிய வரைவு. ஆவர்த்தன அட்டவணையில இரண்டாம் கூட்டத்துக்குரிய வரைவு தான் இது. மூன்றாம் அயனாக்கல் சக்தி ஈட்டையலோட்டிலிருந்து அகற்றப்படுவதால இரண்டாம் அயனாக்கல் சக்திக்கும் மூன்றாம் அயனாக்கல் சக்திக்கும் இடையில ஒரு கருதத்தக்க வேறுபாடு இருக்கு. இப்படி வார ஒரு அயனாக்கல் சக்தி என்று சொன்னால் இது முதலாம் அயனாக்கல் முதலாம் கூட்டத்தை சேர்ந்ததாக இருக்கும். முதலாம் அயனாக்கல் சக்திக்கும் இரண்டாம் அயனாக்கல் சக்திக்கும் இடையில கருதத்தக்க வேறுபாடு இருந்தார். இதே போல மூன்றாம் கூட்டம் என்று சொன்னால் அன்னளவாக 3 இலத்திரங்களுக்கு இடையில வராது. 4வது இலத்திரங்களுக்கு இடையில ஒரு பாரிய அதிகரிப்பு பார்க்கலாம். நாங்கள் குறிப்பாக 13ஆம் கூட்டத்தில் காட்சிக் கொள்வோம். சரிதான், டி தொகுப்புக்கு நாங்கள் போறோம். வரையறுக்கப்பட்டிருக்கிறதால நாங்கள் இதுக்குள்ளே நிற்கிறோம். இந்த அயனாக்கல் சக்தியில் ஏற்படுகின்ற அதிகரிப்பை அடிப்படையாக கொண்டு இது எத்தனையாம் கூட்டம் என்பதை நாங்கள் இனங்காண வேண்டும். முதலாம் அயனாக்கல் சக்திக்கும் இரண்டாம் அயனாக்கல் சக்திக்கும் இடையில கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகரிப்பு இருக்கு. இது 700 அது 1400, இது 38 அங்கே 51, கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகரிப்பு இருக்கு. ஆனால் இரண்டாம் அயனாக்கல் சக்திக்கும் மூன்றாம் அயனாக்கல் சக்திக்கும் இடையில கிட்டத்தட்ட 4 மடங்கு 5 மடங்கு கிட்ட அதிகரிப்பு இருக்கு. அப்ப அதிகரிப்பு கருதுற அளவை விட உயர்வாக இருக்கு. ஆகவே இந்த ரெண்டுக்கும் இடையில ஏதோ ஒரு அசாதாரண மாற்றம் ஒன்று உணரப்படுகிறது. சாதாரணமாக தொடர் அயனாக்கல் சக்தி அதிகரிக்குமே, பயன்படு கருவேற்றம் அதிகரிக்குது, இதனால ஆர குறையுது. தொடர் அயனாக்கல் சக்திகள் யாவும் தொடர்ந்து அதிகரிக்கும். அந்த அதிகரிக்கிற வீதம் சடனா அதிகரிக்குது என்று சொன்னால் அதுக்கு பிரதான சக்தி மட்ட வீழ்ச்சியாக இருக்கும். ஆகவே இந்த எக்ஸ் என்ற மூலகத்தின் ஈட்டோட்டில 2 இலத்திரங்கள் இருக்கும். 3வது இலத்திரன் ஈட்டையலோட்டில இருந்து அகற்றப்பட்டிருக்கு. அதனாலதான் இதற்கு கூடுதலான சக்தி அகற்றப்பட்டு தேவைப்பட்டிருக்கு. ஆகவே இந்த கேட்டகரியில இவர் இல்லை. எஸ்தோப்பு மூலகங்கள்ல லிதியம் தொடக்கம் சீசியம் இல்லை. எக்ஸ் ஆனது வெந்நீருடன் மெதுவாக தாக்கம் புரிந்து என்று சொல்லி இருக்கு. இந்த கவனிங்க, 2ஆம் கூட்டத்தில நீருடனான தாக்கத்தை பற்றி நீங்கள் பார்க்கும் போது நீரின் 3 ஸ்டேஜோட தாக்கத்தை பற்றி கதைச்சிருப்பீங்க. ஒன்று குளிர் நீர், மற்றது வெந்நீர், அடுத்தது கொதிநீர் ஆவி, வாட்டர் ஸ்ட்ரீம். அப்ப பெர்லியம் மெக்னீசியம் என்பது குளிர் நீரோட தாக்காது. பெர்லியம் மெக்னீசியம் குளிர் நீரோட தாக்காது.
ஆனால் கால்சியம் ஸ்ட்ரோஞ்சியம் பேரியம் வந்து குளிர் நீரோட நன்றாக தாக்கம் அடையக்கூடியதாக இருக்கும். அதின் தாக்க வேகம் வந்து கூட்டத்தின் வழி அதிகரிக்கும். ஏன்னால் ஹைட்ரோக்சைடு இந்த கரைதிறன் அதிகரிக்குது. மற்றது ஆரை கூடுது, அயனாக்கல் சக்தி குறையுது. அப்ப இலத்திரங்களை இலகுவாக இழந்து தாக்க வேகம் அதிகரிக்கும். அப்ப கால்சியம் ஸ்ட்ரோஞ்சியம் பேரியத்துக்கு குளிர் நீரோட தாக்கம் இருக்கு. சரிதானே? குளிர் நீரோட தாக்கம் இருக்கு. இந்த ரெண்டு பேருக்கும் குளிர் நீரோட தாக்கம் இல்லை. இப்ப என்னன்னா குளிர் நீர் என்பது சக்தி குறைஞ்ச நீர். சரியா? குளிர் நீர் என்பது சக்தி குறைவான ஒரு நீர். அப்ப வெப்பப்படுத்தும் போது அந்த நீரின் எனர்ஜி வந்து கூடும், அதன் உள்ளீட்டு சக்தி வந்து கூடும், நீருக்கான வெப்ப உள்ளுரை அதிகரிக்கும். அப்ப சாதாரண குளிர் நீரோடைய இவை தாக்கும் என்று சொன்னால் வெப்பப்படுத்தும் போது இவை மேலும் தாக்கும். சரிதானே? தாக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் மெக்னீசியம் தாக்குவதாக நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்வோம். மெக்னீசியம் வெந்நீருடன் தாக்கும். வெந்நீர் மெக்னீசியம் வெந்நீரோட தாக்கி மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடையும் ஹைதரசன் வாயுவையும் இங்கெல்லாம் ஹைதரசன் வாயு வருமா? அப்ப மெக்னீசியம் வெந்நீரோட தாக்குதுன்னு சொன்னால் கால்சியம் ஸ்ட்ரோஞ்சியம் பேரியம் என்ன செய்யும்? குளிர் நீரோட தாக்கின வேகத்தை விட உக்கிரமான தாக்கத்துல இன்னும் விரைவாக தாக்க முற்படும். ஆனால் பெர்லியத்திற்கும் வெந்நீரோடையும் தாக்கம் இல்லை. அவ நாங்கள் அடுத்த ஸ்டேஜ் வாட்டர் ஸ்ட்ரீம், கொதிநீர் ஆவி. பெர்லியம் மெக்னீசியத்துக்கு கொதிநீர் ஆவியோட ரீட்மெண்ட் செய்யறோம். வாட்டர் ஸ்ட்ரீம் ஆவி என்பது வளிமண்டலத்தில் இருக்கிற நீராவி அல்ல. கொதிநீராவி என்றால் 100 பாய்ச்சிக்கு மேற்பட்ட வெப்பநிலையில உருவாக்கப்படுகின்ற நீர். இதுதான் வாட்டர் ஸ்ட்ரீம், கொதிநீர் ஆவி. வாட்டர் ஸ்ட்ரீம் மிகவும் உயர்வான சக்தியை கொண்டிருக்கும். அப்ப இங்க வந்து உங்களுக்கு பெர்லியம் ஹைட்ரோக்சைடு நீங்க எதிர்பார்க்கலாம், மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடும் எதிர்பார்க்கலாம். ஆனால் உயர் வெப்பநிலை கிட்டத்தட்ட 100 பாய்ச்சிக்கு மேற்பட்ட வெப்பநிலை. ஹைட்ரோக்சைடுகள்ட வெப்ப பிரிகையில கூட்டத்தின் வழி பிரிகை வெப்பநிலை அதிகரிக்குது. அப்ப பெர்லியம் ஹைட்ரோக்சைடும் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடும் இலகுவாக வெப்ப பிரிகை அடையக்கூடிய ஹைட்ரோக்சைடுகள். சரிதான்? கார இயல்பு அதிகரிக்கும் போது ஹைட்ரோக்சைடுகள வெப்ப உறுதி அதிகரிக்கும், அயனி இயல்பு அதிகரிக்கிறது. அப்ப இந்த கால்சியம் ஹைட்ரோக்சைடு, ஸ்ட்ரோஞ்சியம் ஹைட்ரோக்சைடு, பேரியம் ஹைட்ரோக்சைடு வெப்ப பிரிகைக்கு உட்படுவதிலும் பார்க்க பெர்லியம் ஹைட்ரோக்சைடும் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடும் வெப்ப பிரிகைக்கு உட்படும். அப்ப கொதிநீர் ஆவியுடனான தாக்கத்தில பெர்லியம் ஹைட்ரோக்சைடை விளைவாக எதிர்பார்ப்பது பொருத்தப்பாடற்றது. சரியா? கொதிநீர் ஆவியுடன் ஆக்கத்துல பெர்லியம் அந்த வந்த ஹைட்ரோக்சைடு வந்து வெப்ப பிரிகை அடையக்கூடியது என்பதால அந்த உயர் வெப்பநிலையில ஆக்சைடாக வெப்ப பிரிகை அடையும். மெக்னீசியமும் அப்படித்தான். இப்ப சோடியம் போன்ற கூட்டம் ஒன்று மூலகங்களுக்கு கொதிநீர் ஆவியோட தாக்கம் போட்டால் ஆக்சைடு எழுதக்கூடாது. ஏனென்றால் கூட்டம் ஒன்றின் ஹைட்ரோக்சைடுகள் வன்கார ஹைட்ரோக்சைடுகள், அயனி இயல்பு மிகவும் கூட. அவன் வெப்ப பிரிகை அடையாது. இவற்றின் ஹைட்ரோக்சைடுகள் வெப்ப பிரிகை அடைவதில்லை. ஆகவே அங்க வந்து ஹைட்ரோக்சைடாகவே இருக்கும். பெர்லியம் மெக்னீசியத்துக்கு வெப்ப பிரிகை இலகுவானது, பிரிகை வெப்பநிலை குறைவு என்பதால கொதிநீராவியில இருக்கிற வெப்பத்துல இது வந்து பிரிகை அடைஞ்சு ஆக்சைடு விளைவுகளைத்தான் எங்களுக்கு தரும். இந்த கேள்வியில நீங்க இந்த விஷயத்தை விளங்கி கொள்ளணும். பெர்லியம் மெக்னீசியம் வந்து கொதிநீராவியோட தாக்கம் அடையும் போது அவற்றின் ஆக்சைடையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தரும். அப்ப எக்ஸ் என்பது ஆவர்த்தன அட்டவணையில் ஒரு எஸ்தோப்பு மூலகமாகும். எக்ஸின் 1ஆம் 2ஆம் 3ஆம் அயனாக்கல் சக்திகள் முறையே 738, 1459, 7733. அப்ப எக்ஸ் என்பது 2ஆம் கூட்டத்தை சேர்ந்த ஒரு மூலகம். அயனாக்கல் சக்தியை வச்சுக்கொண்டு கண்டுபிடிச்சிட்டான். எக்ஸ் ஆனது வெந்நீருடன் மெதுவாக தாக்கம் புரிந்து பாருங்க, குளிர் நீரோட தாக்கையில வெந்நீரோட தாக்கம் என்று சொல்றோம், மெதுவாக தாக்கம் புரியுது. பெர்லியத்துக்கு வெந்நீரோட தாக்கம் இல்லை. அப்ப கால்சியம் ஸ்ட்ரோஞ்சியம் பேரியம் என்னன்னு சொல்லி இருக்கணும், வெந்நீரோட விரைவாக தாக்கம் புரியுதுன்னு சொல்லி இருக்கணும். ஏனென்று சொன்னால் அவை குளிர் நீரோடைய தாக்கம் அடையக்கூடியவை.
அப்ப இந்த ஒரு தகவல்ல இருந்து சொல்லப்பட்ட மூலகம் மெக்னீசியம் தான் என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது கொதிநீர் வெந்நீரோடைய மெதுவாகத்தான் தாக்கம் புரியுதான். அப்படின்னா என்ன, குளிர் நீரோட தாக்கம் இல்ல, வெந்நீரோட தாக்கம் இருக்கு, ஆனால் மந்தமான. கொதிநீர் ஆவியோடு தான் இது ஓரளவுக்கு தாக்கும். எக்ஸ் ஆனது ஐதான அமிலங்களுடன் தாக்கம் புரியும் போது H2ஐ விடுவிக்கின்றது. எக்ஸ் ஆனது வழியில் ஒரு பிரகாசமான வெள்ளொடியுடன் எரிகிறது என்று சொல்லியிருக்கு. அப்ப இதெல்லாம் மெக்னீசியம் என்பதை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக தரப்படுகின்ற ஒரு தரவு. அங்க ஐதான அமிலத்தோட ஐதரசன் வாயு தருதுண்டா ஸ்டோப் எல்லாமே தரும். நீரோடைய தாக்கி ஐதரசன் வாயு தரக்கூடிய ஆக்கலண்டா என்ன செய்யணும், அமிலங்களுடைய தாக்கி ஐதரசன் வாயு. அப்ப வழியில எரிக்கும் போது பிரகாசமான வெண்ணிற சுவாலியோட எரியும் என்று சொன்னால் அந்த உலோகம் மெக்னீசியம். சரிதா? ஒன்று வெந்நீரோட மெதுவாக தாக்கம் புரியுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, இன்னொன்று சுவாலை நிறத்தை பற்றி கதைச்சிருக்கு. இது சுவாலை சோதனை அல்ல, இந்த உலோகம் எரிகிற சோதனை. உலோகத்தை எரிக்க உங்களுக்கு பிரகாசமான வள்ளிகளோட எரிக்கின்றது. நீரின் வன்மைக்கு எக்ஸின் கட்டியன் பங்களிப்பு செய்கிறான்னு சொல்லி இது அடுத்த தாகம். நீரின் வன்மைக்கு காரணமான அயன்கள் Mg2+ Ca2+. சவர்க்காரம் நுழைக்காத நீர் வன்னீர் என்று சொல்லி ஒரு MCQ கேள்வியில கதைச்சிருந்தேன். அப்ப இந்த கட்டியன்கள் Mg2+ Ca2+ என்ன செய்யும் சொன்னால் நீரின் வன்மை காரணம். எங்கட சந்தேகம் மெக்னீசியம் அது சந்தேகமாக இருக்கக்கூடாது என்ற நிறைய தகவல்கள் தந்திருக்கு. ஒன்று வெந்நீரோட விரைவாக தாக்கம் மந்தமாக தாக்கம் அடையுதுன்னு சொல்லி இருக்குது. மற்றது எரிக்கும் போது பிரகாசமான வெண்ணுற ஜுவாலியோட வருது. அடுத்தது நீரின் வெண்மைக்கு காரணமாகுதுன்னு சொல்லி இருக்கிறோம். Mg2+ சொல்லி நாங்கள் கொடுக்கிறோம். இனி இவ்வளவு தகவலையும் வச்சுக்கொண்டு நீங்க மூலகத்தை இனம் கண்டுட்டீங்களா, எக்ஸை இனம் கண்டா போய் நாங்கால சொல்ல போற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவா இருக்கும். சரியா? உங்களுக்கு மெக்னீசியம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு அப்ப எக்ஸை இனங்காண்பு கேட்டு. ஆகவே முதலாவது கேள்விக்கு விடை எக்ஸ் மெக்னீசியம். மெக்னீசியம் என்று சொல்லி நீங்கள் மெக்னீசியத்தில குறியீட்டை போடலாம் அல்லது மெக்னீசியம் என்று சொல்லி எழுதலாம். எக்ஸின் தரநிலை இலத்திரன் நிலை அமைப்பை தருக என்று சொல்லி இருக்கு. எக்ஸின் தரநிலை இலத்திரன் நிலை. ஏன் இதுல எல்லாம் உங்களுக்கு நாங்கள் சிக்கல் படணும். மெக்னீசியம் என்றா மெக்னீசியத்தின் அணுவன் தெரியும். முதல் 18 மூலகங்கள் வரை 23 மூலகங்கள் வரை கட்டியெழுப்பற் கோட்பாடு மூறப்படும். குரோமியத்துலதான் முதலாவது மூறல் வருது. அப்ப மெக்னீசியம் அணுவன் 12 உடைய ஒரு மூலகம். ஆகவே 1s2 2s2 2p6 3s2 என்று சொல்லி முடியும். வலுவள ஓட்டிலே 2 இலத்திரன்கள். எக்ஸ் ஆனது வழியில் எரியும் போது உண்டாகும் 2 சேர்வைகளும் ரசாயன சூத்திரங்கள் எழுதுகன்னு சொல்லியிருக்கோம். இதே பாஸ்பேட் 3 தரத்துக்கு மேல கேட்டிருக்கோம் 2010க்கு பிறகு. இப்போ மெக்னீசியத்தை நாங்கள் வழியில எரிக்கும் போது மெக்னீசியத்துக்கு வழியில இருக்கிற O2 ஓடையும் தாக்கம் இருக்கு,
வழியில இருக்கிற எண்டு ஓடையும் தாக்கம் இருக்கு. ஆகவே ஆக்சைடும் நைட்ரைட்டும் விளைவாகும். 2 விளைவுகளின் கலவை வரும். அந்த SP தொகுப்பு இன்ஆர்கானிக் டியூட்ல போய் பாருங்க, இப்ப எத்தனை கேள்வி கிடக்குன்னு சொல்லி சரியா. அந்த எக்ஸாம் வச்சு போனதாலும் அந்த பேப்பரை பார்த்துட்டு தான் போனது. அது நான் 2016-17 அந்த பேப்பர் கொடுத்துட்டேன். அந்த டியூட் கொடுத்தது 17 வச்சுக்கு 16ஆம் ஆண்டு கொடுத்தது. சரி, அப்ப மெக்னீசியம் ஒட்சந்தாக்கி MgO வரும், மெக்னீசியம் நைதர் Mg3N2 வரும். எந்த தாக்கமும் கொடுக்கிறதாக இருந்தால் பீசமான ரீதியில சமப்படுத்தப்பட்டிருக்க வேணும். தாக்கம் பீசமான ரீதியில் எப்போதும் சமப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இங்க தாக்கம் கேட்கல, என்ன கேட்டிருக்கோம், வழியில் எரிக்கும் போது உண்டாகும் 2 சேர்வைகளின் ரசாயன சூத்திரங்களை தருகிறது தான் கேட்டிருக்கோம். ஆகவே தாக்கம் எழுதி சமப்படுத்த அவசியம் இல்லை. மெக்னீசியம் ஆக்சைடும் மெக்னீசியம் நைட்ரைட்டும் என்று சொல்லி ரசாயன சூத்திரத்தை சரியாக கொடுத்தால் போதுமா. அப்ப MgO Mg3N2 ஆவர்த்தன அட்டவணையில் S அடங்கும் கூட்டத்தில், S அடங்கும் கூட்டம் என்பது X அடங்கும் கூட்டம் 2ஆம் கூட்டம். அப்ப பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம். ஆவர்த்தன அட்டவணையில X அடங்கும் கூட்டத்தில் உள்ள மூலகங்களின் தரப்பட்ட சேர்வைகளை கருதுக அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா, கூட்டத்தில் கீழ் நோக்கி செல்கையில் காட்டப்பட்டுள்ள இயல்பு அதிகரிக்கிறதா குறைகிறதா என தரப்பட்டுள்ள பட்டியலில் எழுதுகன்னு சொல்லியிருக்கு. முதலாவது இவற்றின் சல்பேட்டுகள். சல்பேட்டுகள் சரிதானே, சல்பேட்டுகள். உங்களுக்கு சல்பேட்டுகள்ல அநேகமான சல்பேட்டுகள் நீரில் நன்றாக கரையும் என்று சொல்லி இருக்கு. கரையாத சல்பேட்டுகளை பற்றி சொல்லி இருக்கு. ஒன்று பேரியம் சல்பேட், ரசத்தின் சல்பேட் Ag2SO4, ரச வெள்ளியின் சல்பேட், ஈயத்தின் சல்பேட், கால்சியத்தின் சல்பேட்டும் இன்டர்மீடியேட்டா தான் வரும், கரையாதுன்னு சொல்லலாம். சரிதான். அடுத்தது ஸ்ட்ரோஞ்சியம் சல்பேட். இந்த சல்பேட்டுகள் தான் நாங்கள் படிக்கிற சல்பேட்டுகள்ல கரையாத சல்பேட்டுகள். உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். பெரிய வள்ளி இரவு இருவரும் ஈய கரண்டியால் சோறு சாப்பிட்டோம் சொல்லி, பெரிய வள்ளி இரவு இருவரும் ஈய கரண்டியால் சோறு சாப்பிட்டோம். இவ்வளவும் தான் நீரில கரையாத சல்பேட்டுகள். அப்ப கால்சியம் கரையாது என்று சொல்லி இருக்கிறோம், ஸ்ட்ரோஞ்சியம் கரையாது, பேரியம் கரையாது என்பது அங்க இருக்கிற சிஸ்டம். அப்படின்றா என்ன அர்த்தம், பொது விதிக்குள்ள இதுகள் எல்லாம் கரையுதுன்ற அர்த்தம். ஆகவே கூட்டத்தின் வழி மேலிருந்து கீழாக செல்லும் போது கரைதிறன் குறைவடைகின்றது. இங்க 2 ஆப்ஷன் தந்திருக்கிறேன், அதிகரிக்கின்றதா குறைகின்றதா என தரப்பட்டுள்ள பட்டியலை தருக. இதை தவிர வேற சொல்லுகளை பயன்படுத்துறது தவிர்த்து கொள்ளுங்க. அப்ப முதலாவது சல்பேட். சல்பேட்டுகள்கிட்ட நீரில் கரைதிறன் என்ன செய்யும், குறையும். இதுக்கு உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஆங்கிலங்கள் வேறு ஏதாவது தமிழ்கள் இருந்தால் தயவு செய்து எழுதாதீங்க. 2 ஆப்ஷன் தந்திருக்கு, அதிகரிக்கின்றது குறைகின்றதுன்னு சொல்லி. அப்ப கூட்டம் 2 சல்பேட்டுகள்கிட்ட கரைதிறன் கூட்டத்தின் வழி மேலிருந்து கீழாக செல்லும் போது குறையும். சரியா, குறையும். 2வது ஐதரோக்சைடுகளின் கரைதிறன். ஐதரோக்சைடுகள்கிட்ட கரைதிறன் பெர்லியம் ஹைட்ரோக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு, கால்சியம் ஹைட்ரோக்சைடு, ஸ்ட்ரோஞ்சியம் ஹைட்ரோக்சைடு, பேரியம் ஹைட்ரோக்சைடு. இதுல ஸ்ட்ரோஞ்சியம் ஹைட்ரோக்சைடு, பேரியம் ஹைட்ரோக்சைடு வெண்காரங்கள் சொல்லி நாங்கள் காலகாலமா சொல்லி கொண்டு தெரியும். முந்தி நாங்கள் சுண்ணாம்பு நீரை ஒரு மென்காரமாகத்தான் அடையாளப்படுத்தி இருந்தாங்க. இப்ப அநேகமான இடத்துல கால்சியம் ஹைட்ரோக்சைடு வெண்காரமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிதான். அப்ப என்னண்டாவுமே கரைதிறன் பெருக்கத்துல படித்தீங்கன்னா தெரியும். சைவரசம் 1 மூல் டெசிமீட்டர் -3 கரைதிறனை கொண்ட உப்புகளை நன்றாக கரையும் உப்புகள் என்று சொல்லலாம் சொல்லியிருக்கு. சரியா, கால்சியம் ஹைட்ரோக்சைடு கரைதிறன் சைவரசம் 1 மூல் டெசிமீட்டர் -3 ஆக இருந்தால் கரையும் என்று சொல்லலாம். சரிதான். சுண்ணாம்பு நீர் கரையும் தான். வெண்காரமா மென்காரமான்றதுலாம் ஆளாளுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அது கொண்டு இந்த முடிவை வச்சிருக்கலாம். கரையும் என்ன வெண்காரம் தான். பெர்லியம் ஹைட்ரோக்சைடு கரையாது, மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு கரையாது. இது குளிர் நீரோட தாக்காது என்பதற்கு தானே காரணமாக சொல்லும். அப்ப கரையாது கரையாது கரையும் கரையும் கரையும். அப்ப கரைதிறன் என்ன செய்யுது, கூட்டத்தின் வழி
அதிகரிக்கின்றது. நீர் ஹைட்ரோக்சைடுகளோட கரைதிறன் கூட்டத்தின் வழி அதிகரிக்கின்றது. ஆக்சைடுகளோட கரைதிறனும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆக்சைடுகள் எல்லாம் நீரில் ஹைட்ரோக்சைடுகளாக மாறும். அடுத்த உலோக கார்பனேட்டுகளின் வெப்ப உறுதி நிலை. உலோக கார்பனேட்டுகளோட வெப்ப உறுதி நிலையை பற்றி நாங்கள் கதைச்சிருக்கோம். அங்க அயன் இயல்பை பற்றி கதைச்சிட்டு உறுதி கூடுதல் சொல்லி இருப்போம். வெப்ப உறுதி நிலை, உலோக கார்பனேட்டுகளின் வெப்ப உறுதி நிலை. உங்களுக்கு பெர்லியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட், ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட், பேரியம் கார்பனேட். அந்நியன் ஆரை என்ன செய்யல, அந்நியன் மாறையில கட்டியன் ஆரை அதிகரிக்கும். கட்டியன் ஆரை அதிகரிக்கும் போது முனைவாக்கும் வலு குறையும். முனைவாக்கும் வலு குறைய அயனியல்பு கூடும். அயனியல்பு கூடினால் வெப்ப உறுதி கூடும். என்ன கேட்டு இருக்கு, உலோக கார்பனேட்டுகளின் வெப்ப உறுதி நிலை ஆகவே அதிகரிக்கும். எத்தனை நேரம் ஏறு வருஷப்படுத்தி இருப்பீங்க இது. அப்ப அந்நியன் மாறையில கட்டியன் ஏற்றம் மாறையில கட்டியன் ஆரை என்ன செய்யுதுன்னு சொன்னால் கூட்டத்தின் வழி அதிகரிக்குது. பெர்லியம் 2+ மெக்னீசியம் 2+ ஆரை கூட, மெக்னீசியம் 2+ கால்சியம் 2+ ஆரை கூட, ஸ்ட்ரோன்சியம் 2+ ஆரை கூட, பேரியம் 2+ ஆரை கூட. அப்படி நோட்டேஷன்ல இதுக்கு விளக்கம் எழுதலாம்னு சொல்லி இன்னும் கணக்கில் தந்திருப்போம். இதுக்கான விளக்கத்தை இப்படி நோட்டேஷன்ல கொடுக்கலாம். ஆரை இந்த திசையில அதிகரிக்கும். கட்டியன் ஆரை அதிகரிக்கும் போது முனைவாக்கும் வலு குறையும். அப்ப பெர்லியம் 2+ விட மெக்னீசியம் 2+ முனைவாக்கும் வலு குறைவு, மெக்னீசியத்தை விட கால்சியம் 2+ முனைவாக்கும் வலு குறைவு, ஸ்ட்ரோன்சியம் 2+ முனைவாக்கும் வலு குறைவு, பேரியம் 2+ முனைவாக்கும் வலு குறைவு. முனைவாக்கும் வலு குறையும் போது சேர்வையினுடைய அயனியல்பு அதிகரிக்கும். ஆகவே அயனியல்பு பெர்லியம் கார்பனேட்டை விட மெக்னீசியம் கார்பனேட்டுக்கு கூட, அதை விட கால்சியம் கார்பனேட்டுக்கு கூட, அதை விட ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டுக்கு கூட, அதை விட பேரியம் கார்பனேட்டுக்கு கூட அயனியல்பு அதிகரிக்கும் போது வெப்ப உறுதி அதிகரிக்கும். வெப்ப உறுதி அதிகரிக்கும் போது பிரிகை வெப்பநிலை அதிகரிக்கும். வரப்புயர அப்படின்னு ஒன்று சொல்லி தந்துருப்பேன், ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கா? வரப்புயர ஒரு இடத்துல ஏற்படுத்தப்படுற சிறிய மாற்றம் இன்னிடத்துல வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சரியா? ஒன்றோடு ஒன்று சைனா தொடர்ந்து கடைசியில வேறு ஒன்றில வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அதான் அந்த வரப்புயல் ஔவையார் சொன்னதுன்னு சொல்லி தந்திருக்கு. இந்த மன்னன் சபையில மன்னனை வாழ்த்துறதுக்காக ஔவையார் பயன்படுத்திய ஒரு வேர்ட்ஸ் தான் இது, வரப்புயல். நெல் வயலின் வரம்பு உயர்ந்துச்சுன்னா அதுக்கு நீரின் கொள்ளளவு என்ன செய்யும்? கூடும். எவ்வளவுக்கு நீரின் கொள்ளளவு கூடுதோ அவ்வளவுக்கு நெல் என்ன செய்யும்? செழித்து வளரும். நெல்லின் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி விளைச்சல் கூடும். விளைச்சல் கூடினா முதல்ல யார் அதை அனுபவிப்பான்? அந்த நாட்டின் குடியானவன் தான் அனுபவிப்பான். அப்ப அவன் வாழ்க்கை தரம் அதிகரிக்கும். அவன் வாழ்க்கை தரம் அனுபவித்தால் நாட்டில செல்வம் கூடும். செல்வம் கூடினா வரிக்கு வளவா வேண்டும். நாட்டு மக்கள் செழிப்பா இருந்துச்சுன்னா கருவூலத்துக்கு காசு கிடைக்கும். கருவூலம் செழிப்பா இருந்தா மன்னன் செழிப்பா இருக்கலாம். ஆகவே மன்னன் வாழணும்டா வரம்பு உயரணும்ன்றதான் அது அடிப்படை தத்துவம். எங்கேயோ போய் கடைசியில வந்து எங்க தாக்கத்தை ஏற்படுத்துவார்? இங்க அந்நியனும் மாறையில கட்டியன் ஏற்றவும் மாறையில ஆரை அதிகரிக்குது. ஆரை அதிகரிக்க முனைவாக்கும் வலு குறையும். முனைவாக்கும் வலு குறைய சேர் வேண்டிய அயனியல்பு கூடும். அயனியல்பு கூட வெப்ப உறுதி கூடும். இதோட நாங்கள் விடலாம். ஆனா வெப்ப உறுதி கூடினால் பிரிகை வெப்பநிலை அதிகரிக்கும். பெர்லியம் கார்பனேட்டின் பிரிகை வெப்பநிலை கிட்டத்தட்ட 100 பாய்சிக்குள்ள, மெக்னீசியம் கார்பனேட் 450 பாய்சி, கால்சியம் கார்பனேட் 900 பாய்சி, இதுதானே. ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட் 1350 சொச்சம், பேரியம் கார்பனேட் 1500 தாண்டும். அப்ப நீங்கள் வெப்பநிலை உறுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திசையில அதிகரிக்கிற பார்க்கலாம். அப்ப கேட்டதை என்ன செய்யும்? அதிகரிக்குமா குறையுமோ தான் கேட்டிருக்கு. ஆகவே அதிகரிக்கும், வெப்ப உறுதி அதிகரிக்கும், 3வது அதிகரிக்கும். சரியா? இதுல வந்து நீங்க புதுசா பாக்குற கேள்வி இல்லை, ஏற்கனவே பார்த்த கேள்விகள் மாற்ற. உலோக கார்பனேட்டுகள் வெப்பப்படுது 3இல் உள்ள 9 விடைக்கு காரணம் தருகன்னு கேட்டு, இதுதான் காரணம். சரியா? ஏற்றபடியா பாருங்க, ஏற்றம் சமமானது. பெர்லியம் 2+, மெக்னீசியம் 2+, கால்சியம் 2+, எல்லாம் 2+, ஏற்றம் சமமானது.
கூட்டத்தின் வழி கீழ் நோக்கி கட்டியனின் பருமன் கூடுது. இந்த நொட்டேஷன்ல காட்டியிருக்கு கட்டியன்ற பருமன். இங்க நாங்கள் பருமன் என்று கதைக்கிறது ஆரியை. அல்லது கூட்டத்தின் வழி கீழ் நோக்கி ஏற்ற அடர்த்தி குறைகிறன்னு சொல்லலாம். ஏற்றம் சமனா இருக்கு, பருமன் கூடினா ஏற்ற அடர்த்தி என்ன செய்யும்? குறையும். ஆகவே கூட்டத்தின் வழி கீழ் நோக்கி முனைவாக்கும் வலு குறையும். இது நொட்டேஷன்ல காட்டியிருக்கு, முனைவாக்கும் வலு குறையும். ஆகவே கூட்டம் வழியை கீழ் நோக்கி கார்பனேட்டின் பிரிக வெப்பநிலை உடைதல் கடினமாகும் என்று சொல்லியிருக்கு. அப்ப பிரிக வெப்பநிலை முனைவாக்கும் வலு. அப்ப அதுக்கு இடையில இன்னொரு வசனம் இங்க உங்களுக்கு தேவைப்படுது. முனைவாக்கும் வலு குறைய அயன் இயல்பு கூடும், அயன் இயல்பு கூட வெப்ப உறுதி கூடும். அந்த இடம் தெரியல, ஆனால் நீங்க எழுதி கொள்ளுங்க. சரியா? 8 புள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு, 3 பாயிண்ட்ஸா உடைச்சு. ஐம்பது புள்ளிக்குரிய கேள்வி இந்த மாதிரி சிம்பிளா ஓடுதுன்னு பாருங்க. யோசிக்கும் 2019 எழுதிருக்கலாம். 2019 ஓலைப்படுத்திட்டு கெமிஸ்ட்ரி ஃபெயில் விட்ட கேஸ் ஒன்று இருக்குதா? சரி, வருத கவனிங்க. 5வது கேள்வி. H2O2 N2 ஆகியவற்றுடன் எக்ஸை ஒத்த ஒரு விதத்தில் தாக்கம் புரியும், ஆனால் எக்ஸ் அடங்கும் கூட்டத்துக்குரியதாக அமையாத அவற்றோட எஸ் தொகுப்பின் மூலத்தை இனங்காண்கன்னு சொல்லியிருக்கு. அடே N2 கூட்டம் ஒன்றில லிதியத்தோட மட்டும்தான் தாக்கும். சரிதான். N2 கூட்டம் 2 எல்லாத்தோடையும் தாக்கும். நைதரசனோட தாக்குற கூட்டம் ஒன்றின் மூலம் ஒன்றே ஒன்றுதான், லிதியம். அதுக்கு காரணம் மூளை விட்ட தொடர்பு. அந்த மூளை விட்ட தொடர்புக்கு காரணம் மின்னெதிர் தன்மை. சரியான மின்னெதிர் தன்மை. இதை விட இதுக்கு கூட ஆக கிட்டத்தட்ட இதுக்கு மின்னெதிர் தன்மை கிட்டத்தட்ட சமனாயிரும். மற்றது ஆரை, இதை விட இதுக்கு ஆரை கூட குறைவு, இதை விட இதுக்கு ஆரை குறைவு. கிட்டத்தட்ட இது ரெண்டும் ஒத்த இயல்பை வெளிக்காட்டும். இந்த கூட்டம் 2 இல்லாத ஒரு மூலகம் கூட்டம் 1 இருக்கிற மூலகம் அது H2O2 N2 தாக்கும்னு சொல்லியிருக்கு. பெர்லியம் ஐதரசனோட தாக்காது, ஆனா சேர்வை இருக்கு. மெக்னீசியத்துக்கு ஐதரசனோட மிக உயர் வெப்பநிலை அமுக்கத்துல தாக்கம் இருக்கு. மெக்னீசியத்தினதும் பெர்லியத்தினதும் ஐதரைட்டுகள் பங்கிட்டு வலு ஐதரைட்டுகள் சொல்லி உங்களுக்கு நான் தந்திருப்பேன். சரியான பெர்லியம் ஐதரைட் எல்லாம் பல்போதியாக்கமாகத்தான் காணப்படும். கூட்டம் ஒன்றின் ஐதரைட்டுகள் யாவும் அயன் ஐதரைட்டுகளாக இருக்கும். ஐதரைட் அண்டில கூட்டம் ஒன்றின் சேர்வைகள் எல்லாமே அயன் சேர்வைகள் தான். என்ன அதுல கதைக்க கிடைக்கும். பெர்லியம் கூட்டம் 2 பங்கிட்டு சேர்வைகளும் இருக்கு. பெர்லியம் குளோரைட் எல்லாம் பங்கிட்டு வலி சேர்வு. மெக்னீசியம் ஐதரைட்டுக்கு பங்கிட்டு வலி சிறப்பியலும் மிக உயர்வு. சில புத்தகத்துல அயன் சேர்வை என்ற கேட்டகரியில கொடுத்திருக்கணும், ஆனா பங்கிட்டு வலி சிறப்பியல்பு கூட என்பதை ஒத்துக்கொண்டிருக்காங்க. அப்ப உங்களுக்கு மெக்னீசியத்தின் இயல்பை வெளிக்காட்டக்கூடியவர், ஆனா கூட்டம் 2க்குரியவர் இல்லை என்று சொல்லியிருக்கு. ஆனால் எக்ஸ் அடங்கும் கூட்டத்துக்குரியதாக அமையாது. அப்ப எக்ஸ் அடங்குற கூட்டத்துல இல்லைன்னா இதுல மற்றவை யாருமே இல்லை. அப்ப சோடியத்தை சொல்லலாம், சோடியத்துக்கு N2 தாக்கம் இல்லை. அப்ப சொல்லக்கூடிய மூலகம் லிதியம். சரி, நீங்க பார்த்திருக்கிறீங்க NH3 shown by PC collagen cells சொல்லி. NH3 shown by PC collagens. அமிலங்களோட தாக்கம், அமோனியாவோட தாக்கம், கந்தகத்தோட தாக்கம், ஐதரசனோட தாக்கம், ஒட்சனோட தாக்கம், நீரோட தாக்கம், நைதரசனோட தாக்கம், பொஸ்பரஸோட தாக்கம், கார்பனோட தாக்கம், அலசன்களோட தாக்கம். எஸ்தோப்பு மூலங்கள் உலகத்தோடையும் தாக்கம் பார்த்தலாம். இதுல நாங்கள் 2-3 இடத்தை மட்டும் பாயிண்ட் பண்ணினாங்க. நீர் கூட்டம் 2 பெர்லியம் கொதிநீராவியோட மட்டுமே தாக்கும்.
இதுதான் ஒட்சிஜன் கூட்டம் ஒன்றில லிதியம் ஆக்சைடை மட்டும் தோற்றுவிக்கும், ஏனையவை பரோக்சைடுகளையும் சேர்த்து தோற்றுவிக்கும். லிதியமும் சோடியமும் தவிர்ந்தவை சூப்பர் ஆக்சைடுகளை தோற்றுவிக்கும். நைதரசன் லிதியம் மட்டும்தான் கூட்டம் ஒன்றில தாக்கும் என்று சொல்லியிருக்கு. அதே மாதிரி கார்பன் லிதியம் மட்டும்தான் கூட்டம் ஒன்றில தாக்கும். இந்த எக்ஸப்ஷனுக்கு எல்லாம் ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு தான் பேர் மூளை விட்ட தொடர். உங்களை கேட்டிருக்கு அமையாத ஆவட்டாட்டம் எஸ்டோப்பு மூலத்தை இனங்காண்க. ஆகவே அந்த மூலம் லிதியம். நீரின் வன்மைக்கு பங்களிப்பு செய்யும் வேறோர் உலோக அயன இனங்கான்கள் சொல்லியிருக்கு. அதான் முதலோட்டு சொல்லிட்டான் மெக்னீசியம் 2+. வேறோர் உலோக அயன் அபார் கால்சியம் 2+. நீரின் வன்மைக்கு பங்களிப்பு செய்கிற வேறோர் கட்டிய. பிரதானமாக நீரின் வன்மைக்கு காரணமான அயன்கள் இந்த ரெண்டு, Mg2+, Ca2+. அப்ப மெக்னீசியம் 2+ அவனே சொல்லியிருக்கான் கேள்வியில. வேறோர் கட்டியன் என்று கேட்டதால விட கால்சியம் 2+. கால்சியம் என்று எழுதுறது பொருத்தப்பாடில். ஏன் கால்சியம் என்பது உலோகம். அவ விட கால்சியம் என்று எழுதினா பிள்ளை என்றுதான் கொடுக்கப்படப்படும். கால்சியம் அயன் என்பது சரியென்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இல்ல Ca2+. நீரின் வன்மையை அகற்றுவதற்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் சேர்வை இனங்கான் என்று சொல்லியிருக்கு. உங்களுக்கு தெரியும் அநேகமான கார்பனேட்டுகள் நீர்ல கரைவதில்லை. அவ சோடியம் கார்பனேட்டை சேர்த்தம் என்று சொன்னால் Mg2+, Ca2+ அயன்கள் எல்லாம் அவற்றின் கார்பனேட்டுகளாக வீழ்வடிவாகும். அவற்றின் கார்பனேட்டுகளாக வீழ்வடிவாகும். இண்டஸ்ட்ரியல்ல இந்த பிரைன் கரசல்ல இருக்கிற Mg2+, Ca2+, SO4 அயன்கள் வந்து மெக்னீசியம் இது NaOH, சோடியம் கார்பனேட், பேரியம் குளோரைட் போன்ற சேர்வைகளோட பரிகரிக்கப்பட்டு அகற்றப்படுது என்று படிச்சிருக்கு. அப்ப கார்பனேட்டை சேர்த்தம் சொன்னால் இந்த அயன்கள் எல்லாம் அவற்றின் கார்பனேட்டுகளாக வீழ்வடிவாக வடித்து அகற்றி விடலாம். அப்ப நீரின் வன்மை அகற்றுவதற்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் சேர்வை இனங்கான்கள் சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, Na2CO3.10H2. உங்களுக்கு ஞாபகம் வரும், சலவை சோடான்னு சொல்றது சோடியம் கார்பனேட். சேதன ரசாயனவியலில் நன்றாக அறியப்பட்ட ஒரு சோதனை பொருளில் ஒரு கூறு எக்ஸ் ஆகும். இச்சோதனை பொருளின் பெயரை தருக என்று சொல்லியிருக்கேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில மெக்னீசியம் பயன்படுகிற சந்தர்ப்பம், மெக்னீசியம் என்று கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சரிதானே. எங்க அற்கையில் ஏலைட்டுகள்ல இருந்து கிரிக்னாட்டின் சோதனை பொருள் தயாரிக்கிற தாக்கத்துல நாங்கள் மெக்னீசியத்தை பயன்படுத்தோம். மெக்னீசியம் நீரற்ற ஈதர், மெக்னீசியம் ட்ரை ஈதர் அப்படின்னு சொல்லுவோம். நீரற்ற என்ன சொல்ல பாவிக்கிறோம், அன்ஹைட்ரஸ். சரிதான். அப்ப உங்களுக்கு CH3 MgBr கிரிக்னாட்டின் சோதனை பொருள் தயாரிப்பிற்கு மெக்னீசியம் பயன்படுத்தப்படும். சேதன ரசாயனில் நன்றாக அறியப்பட்ட ஒரு சோதனை பொருள் ஒரு கூறு எக்ஸ் ஆகும். இச்சோதனை பொருளின் பெயரை தருக. பெயரைத்தான் கேட்டிருக்கு. கிரிக்னாட்டின் சோதனை பொருள் எக்ஸ் ஆனது தவறாயின் குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஏயில 2வது 4வதுக்கு புள்ளிகளை வழங்க வேண்டாம் என்று சொல்லி. சரியா, ஏயில 2வது இலத்திர நிலை அமைப்புக்கு புள்ளி வழங்கணும். எக்ஸே புலவனுக்கு என்ன இலத்திர நிலையமைப்பு சரியா வருமென்றதான் கேள்வி. எக்ஸோ அலுமினியம் என்று கண்டுபிடிச்சிட்டு இலத்திர நிலையமைப்பு சரியண்டா எழுதினாதான். அலுமினியத்தின் இலத்திர எழுதினாலதான் இங்கே உள்ள மன்னிக்கலாம். எக்ஸ வேற எங்கேயாவது கூட்டத்துல இனங்காண்டுட்டு கரைதிரண்ட போக்கு பற்றி கதைக்கலாம். அப்ப அதை பார்த்தாலே நண்ட மாதிரிதான் இருக்கு. சரியா, இப்ப பாருங்க, ஒரு சின்ன ஒரு கேள்வியை வச்சுக்கொண்டு இவ்வளவு கேள்வியை போட்டிருக்கேன் சொல்லி எஸ்தோப்புக்குள்ள கேள்வி வேறு என்னதான் கேட்க முடியும். படிக்காம போயிடாது, பாடம் தவிர்க்க இயலாது. இன்ஆர்கானிக் கம்ப்ளீட் பண்ணி தான் நீங்க அங்க எக்ஸாம்ல சிட் பண்ணணும். இன்ஆர்கானிக் ஒமிட் பண்ணவே இயலாது. ஸ்ட்ரக்சர், MCQ, எஸ்ஏ என்று சொல்லி இன்ஆர்கானிக் எப்பவுமே கேள்வி அலங்கரித்து கொண்டு இருக்கும். இன்ஆர்கானிக் படிக்க நீங்கள் என்ன மாதிரி படிச்சீங்களோ அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். இன்ஆர்கானிக் படிக்கிறது நுண்ணறிவு தேவை இல்லைதான், அக்கறை இருந்தா காணும் தான். கொஞ்சம் மனம் வச்சு பாஸ் பண்ணணும்னு படிச்சா படிக்கலாம்.
இந்த 50 கேள்வியில எந்த பாயிண்ட்ஸுக்கு படி எழுத தெரியாமல் உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் வெளியில போக மட்டும் யோசிச்சு பாருங்க. சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. அந்நியன்களுக்கான சோதனையோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. பி பகுதி அந்நியன்களுக்கான சோதனை. அவன் நோட்ஸை படிச்சுட்டு போன பிள்ளைக்கு அது ஒழுங்கா தெரியும். சரி, படிப்பிக்க இதே கேட்டகரியில அப்படியே படிப்பிச்சு விடுறது, படிப்பிச்ச மாதிரி கேள்வி வருமன்றதுக்காண்டி போடுறதில்ல. அது ஒழுங்கமைப்பு அப்படித்தான். சரி, அந்நியன்களுக்கான சோதனையில உங்களுக்கு கொஞ்சம் அந்நியங்கள் தந்திருக்கிறோம். Na2H2O3, Na2CO3, KNO2. நீங்கள் பார்த்து எழுதுக, வேற ஏதாவது ரசாயன சூத்திரத்தை எழுதுறீங்க வடிவா தெளிவா பார்த்தா அப்படி எழுதும். KBr Na2S. உங்களுக்கு அந்நியன்களுக்கான சோதனை நான் படிப்பிக்கும் போது 2 கேட்டகரியாக பிரிச்சிருப்பேன். ஒன்று, ஐதான அமிலம் ஒன்றை பயன்படுத்தி இனங்காணக்கூடிய அந்நியங்கள் சொல்லி கொஞ்சம் கேட்டகரி படிப்பிச்சிருப்பேன். ஒரு ஐதான HCl பயன்படுத்தி ஏற்படுகின்ற மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அந்த அந்நியனை இனங்காண்றோம். அதுல கார்பனேட்டை பற்றி குறிப்பிட்டு நான் CO3 2-, SO3 2- குறிப்பிட்டிருக்கு, S2O3 2- குறிப்பிடப்பட்டிருக்கு, NO2-, S2-. இந்த அந்நியன்களை இனங்காண்பதற்கு நாங்கள் ஒரு ஐதான அமிலத்தையே பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கோம். இது தவிர C2O4 2- செறிந்த அமிலத்தை பயன்படுத்தி ஓரளவுக்கு இனங்காணக்கூடியதாக இருக்கு. அப்ப ஐதான அமிலம் ஒன்றை இந்த அந்நியன் கொண்ட கரைசலுக்கு சேர்க்கும் போது அங்க வாயு வெளியேற்றமோ அல்லது அவதானம் ஒன்றோ கிடைக்கும். அப்ப அந்த கேட்டகரியில இங்க 3 அந்நியன்கள் இருக்கு. S2O3 2-, CO3 2-, NO2-, S2-. இந்த Br- எல்லாம் அலசன்களுக்கான சோதனையில் HNO3 AgNO3 தந்திருப்பேன். இரட்டைப்படை சோதனை தந்திருப்பேன். குரோமைல் குளோரைட் சோதனை கதைச்சிருப்பேன். இப்ப நோட்ஸ் எல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு பார்க்கணும். சரிதான், ஒரு 3 மாதம் முன்னம் பார்த்துட்டு போனது கூட ஒழுங்கா தெளிவா ஞாபகம் இருக்காது. 3 நாளைக்கு உள்ள ஒட்டுமொத்தமா திருப்பி பார்க்கறோம் தான் தெளிவா ஞாபகத்துல நிற்கும். இந்த அந்நியன் கரைசலுக்கு ஐதான HCl சேர்க்கிறான். ஐதான HCl சேர்க்கும் போது சோதனை குழாய் ஏயில இருக்கிற கரைசல் என்ன செய்தாம்? சோதனை குழாய் ஏ என்று சொல்றார். சோதனை குழாய் ஏக்குள்ள ஐதான HCl சேர்க்கணும். இந்த சோதனை குழாய் நிறமற்றதாக காணப்படுதாம். சோதனை குழாய் நிறமற்றதாக காணப்படுதாம். இங்க வாயு வருகிறான். அந்த வாயு நிறமும் இல்லையா, மனமும் இல்லையா. சரியா, நிறமும் இல்ல, மனமும் இல்லை. இப்ப கவனிங்க, இந்த நாங்கள் முதல் தாக்கம் தெரியும் தானே, தாக்கத்தை எழுதி கொள்ளும். Na2S2O3 HCl சேர்த்தால் எங்களுக்கு H2S2O3 வரும் என்று சொல்லி இருக்கு. H2S2O3 இது எப்படிப்பட்டது? ஒரு உறுதியற்ற அமிலம். அப்ப உடனடியாக என்ன செய்யும் சொன்னால் பிரிகி அடையும். பிரிகி அடைஞ்சு H2O ஆகவும் சல்பர் ஆகவும் SO2 ஆகவும். அப்ப சல்பர் வருவதுன்னு சொன்னால் பரிசோதனை குழாய் எப்படி இருக்கும்? பரிசோதனை குழாய் காணி சல்பர் இருக்கும். ஆகவே மஞ்சள் நிற கலங்கள் அவதானிக்கப்படும். SO2 வாயுவை பற்றி உங்களை நான் திருப்பி காட்சிப்பேன். காரமான மனமுடைய வாயுன்னு சொல்லி ரிசோர்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. காரமான மனமுடைய வாயு. சரிதானே, காரமான மனமுடைய வாயு, ஆனா அமில வாயு.
மூக்கேரிக்கு மனம் என்பதற்கு பதிலாக அப்படி ஒரு சொல்லு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப தரப்பட்ட இந்த A என்ற கரைசல் Na2H2O3 இருந்தால் கரைசல் நிறமற்றதாக இருக்காது. வெளிர் மஞ்சள் நிற கந்தகம் அவதானிக்கப்பட்டிருக்கும். வெளிவந்த வாயு நிறமற்றதாகவும் மனமற்றதாகவும் இருக்கு. நிறமும் இல்லை மனமும் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஆனா மனம் இருக்கு, மூக்கை எரிக்கிற மனம் இருக்கு. ஆகவே A என்பது Na2H2O3 இல்லை. சரி, A என்பது HCl இருக்கும்னு பார்ப்போம். இருக்கட்டும். கார்போனிக் அமிலம் H2CO3 வரும். உறுதியற்ற அமிலம் உடனடியாக பிரிகடைஞ்சு H2Oவும் CO2வும் வரும். அப்ப கரைசல்ல எந்த விதமான கலங்கள் தன்மையும் அவதானிக்க வாய்ப்பில்லை. அங்க வார CO2க்கு நிறமும் இல்லை மனமும் இல்லை. ஆகவே A ஆக Na2CO3 இருக்கலாம். இருக்கட்டும். B பற்றி பார்ப்போம். B கரைசல் நிறமற்று தான் இருக்கு, நிறமற்றது. ஆனால் அங்க செங்கவில நிற வாயு வருதான், செங்கவில வாயு வருதுன்னு சொல்லிருக்கு. அடே இது ரெண்டுலயுமே வாயு வருது, ஆனா இந்த ரெண்டு வாயுக்களுக்கு நிறம் இல்லை. அப்ப இவருக்கு தாக்கத்தை பார்ப்போம். நைட்ரஸ் அமிலம் வரும், HNO2 வரும். இந்த HNO2க்கு உறுதி இல்லை. கவனிங்க, உங்களுக்கு அந்நியன்களுக்கான சோதனையில HNO2 நான் ரெண்டு மாதிரி கதைச்சிருப்பேன். ஒன்று H2O NO NO2 என்று சொல்லி தந்திருக்கும். பழைய சிலபஸ்ல எல்லாம் இப்படித்தான் HNO2 என்ற பிரிகை இருக்கு. ஆனா இப்ப இந்த பிரிகை என்ன சொல்லப்படுது என்றால் HNO3 ஆகவும் NO ஆகவும் இது பிரிகை அடையும் என்று சொல்லி, HNO3 ஆகவும் NO ஆகவும் பிரிகை அடையலாம். NO நிறமற்றது. அப்ப எப்படி இந்த செங்கவில நிறம் வருகிறது என்றால் வந்த NO வழியில உள்ள O2ஓட உடனடியாக தாக்கி NO2வை தரும். அப்ப தரப்போறது என்னவோ செங்கவில நிற வாயுதான். அதை நீங்கள் இந்த கேட்டகரியில பிரிக வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு குழப்பாது. NO2 நேரடியாக வார மாதிரி தெரியும். ஆனா அவர்கள் என்ன சொல்லினேன்னு சொன்னால் HNO2 பிரிகடைஞ்சு இருவழி விகாரத்துக்கு உட்பட்ட HNO3 NO என்றதும் இந்த NO இலகுவாக O2ஓட தாக்கம் அடையக்கூடியது NO2வை தரும். சரியா? ஆகவே உங்களுக்கு செங்கவில நிறம் அவதானிக்கப்படுது. இந்த தாக்கத்தை மட்டுமே யோசிச்சீங்கன்னா செங்கவில நிறம் தெரியாது. வந்த NOவுக்கு இன்னொரு தாக்கம் நடக்கும். அது வெளியில வரையிலேயே வாயுவோட தாக்கி NO2 செங்கவில நிறத்தை தரும். ஆகவே நீங்கள் NO2 மைனஸை கருதலாம். அவ B இது Na2H2O3 Na2CO3 இல்லை, NO2 மைனஸா இருக்கலாம். ஏனென்று சொன்னால் செங்கவில நிற வாயுவை இதுல இவர் தான் தருவார். அடுத்தவர் KBr. அடே KBr என்பது ஐதான் HCl எந்த வித மாற்றத்துக்கு உட்பட போறது இல்லை. ஏன் இங்க Cl மைனஸ் இருக்கு, இங்க Br மைனஸ் இருக்கு. எப்படி தாக்கும் Br மைனஸும் Cl மைனஸும்? Br மைனஸ் Cl2 தாக்கலாம். என்ன ரெண்டு அந்நியனும் ஒன்றோடு ஒன்று தாக்குறது அது சாத்தியம் இல்லை. K பிளஸுக்கும் HClக்கும் தாக்கம் இருக்கும் இல்லையா? அப்பவே ரெண்டு தாக்கம் இருக்கு, இதுக்கு தாக்கமே இல்லை. ஆனா Na2S கூட்டம் 1 கூட்டம் 2 சல்பைடுகள் நீரிலேயே கரையக்கூடியவை. அமிலங்கள் என்ன செய்யும்? கரையும். ஒரு ஐதான் HCl சேர்த்தம் என்று சொன்னால் H2S வாயு விடுவிக்கும். H2S வாயு கூழ்முட்டை மனமுடைய வாயு. எல்லாத்த தாக்கமும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த ஆப்ஷனை வச்சு உடனடியாக கண்டுபிடிக்கலாம். இனி பாருங்க, முதலாவது நிறமற்றது கரைசல், வாயுக்கு நிறமும் இல்லை மனமும் இல்லை. இதெண்டா கூழ்முட்டை மனமுடைய வாயு வரும். இதெண்டா மூக்கி எரிக்கிற மனம் வரும். இதுக்கு நிறமுடைய வாயு வருது. அப்ப நிறமற்ற வாயுவை தரக்கூடியவர் சோடியம் கார்பனேட். அப்ப A சோடியம் கார்பனேட். A சோடியம் கார்பனேட். திருப்பி தாக்கத்தை யோசிங்க. A சோடியம் கார்பனேட். கரைசல் நிறமற்ற இருக்கும், பார வாயுக்கு நிறம் இருக்காது மனம் இருக்காது. வந்த வாயு CO2. அடுத்த B செங்கவில நிற காரமான மனம் உண்டு என்று சொல்லி, செங்கவில நிறமும் காரமான மனம் உண்டு என்று சொல்லி இருக்கு. இங்க அந்த காரமான மனம்ன்றது மூக்கரிக்கிற மனம் தான். அப்ப NO2க்கு மூக்கரிக்கிற தன்மை இருக்கு. சரிதான்? அதை விட நீங்கள் செங்கவில நிறம் என்பதை அடிப்படையாக கொண்டு அந்த நிறத்தை எடுத்துக்கொள்ளும். அப்ப B KNO2க்கான தாக்கத்துல உங்களுக்கு செங்கவில நிற வாயு வரும். இதுல ஒன்று தான் அந்த வாயு வரும். C பாருங்க, நிறமற்றது கரைசல் நிறமற்றது. C கரைசல் நிறமற்றது. சரிதான்? நிறமற்றது.
அங்கால சொல்லி இருக்கு கூழ் முட்டையின் மனம் உள்ளாண்டா இதுல வேறையா கூழ் முட்டையின் மனம் பா H2S. ஆகவே Na2S சோடியம் சல்பைட் தான் அமிலத்தோட இந்த நீரோடைய தன் எல்லா சல்பைட்டுகளும் அமிலத்துல கரையாது. பண்புறவு கூட்டத்துல படிச்சிருக்கிறீங்க. கூட்டம் 1 கூட்டம் 2 சல்பைட்டுகள் நீரிலேயே கரையக்கூடியது. எஸ்தோபில கரைதிறன் தொடர்பான பொது விதியை 8 தந்திருக்குன்னு அதுல பாருங்க. அப்ப Na2S அமிலம் சேர்த்தால் H2S வரும். அப்ப C வந்து Na2S. சரிதான். அடுத்த D கரைசல் கலங்கல் தன்மையானதாக இருக்கு. இந்த கலங்கல் தன்மையான கரைசலை தரக்கூடிய ஒரே ஆள் Na2S2O3 தான். கரைசல் கலங்கல் தன்மையானது. காரமான மனம் உண்டு என்று சொல்லியிருக்கு. நிறமற்ற அப்ப SO2 நிறமற்றது காரமான மனம். அவை D வந்து Na2S2O3 ஆக இருக்கு. E நிறமற்றது வாயு எதுவும் இல்லை. KBRக்கும் HCl இடையில தாக்கம் இல்லை. ஒருவேளை KBRக்கும் செறிந்த H2SO4 சேர்த்து வெப்பப்படுத்தினீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு செங்கவில நிற வாயு வரும். ஐதான அமிலம் Br- ஒட்சியேற்றாது. ஐதான H2SO4 சேர்த்தா கூட உங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் கிடைச்சிருக்காது. இந்த செறிந்த H2SO4 சேர்த்தால் செறிந்த H2SO4 கந்தகம் ஒட்சியேற்றப்படும், தாழ்த்தப்படும். ஆகவே Br- I- போன்றவற்றை I2Br2 ஆக ஒட்சியேற்று. அப்ப ஐதான அமிலத்துல KBRக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. உங்களுக்கு சில பேருக்கு குழப்பலாம். Br- ஒட்சியேற்றப்பட்டு Br2 வரும். அப்ப செஞ்சோம் இங்க ஐதான HCl ஒரு தாக்கம் நடக்காது. சாதாரணமாக தாக்கம் நடக்க போறது NO2- ஓட. E வந்து KBR. சரியா? 4 மார்க்ஸ் வரை 20 மார்க்ஸ் தந்திருக்காங்க. 50 மார்க்ஸ்ல 20 மார்க்ஸ். ஓகே சரி. அப்ப இதுல நீங்க என்ன இதுக்கு எவ்வளவு நேரம் மினக்கெட்டு படிப்போம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு சின்ன ஒரு சாப்டர். அந்த சாப்டரை படிச்சா போதும். அங்கால தாக்கம் கேட்டுக்கு நான் ஏற்கனவே தாக்கம் எழுதியிருக்கேன். ABCD ஆகிய சோதனை குழாய்களில் நடைபெறும் தாக்கத்துக்குரிய சமப்படுத்திய ரசாயன சமன்பாடுகளை தருகின்ற. ஆகவே தாக்கம் பீசமான ரீதியில சமப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும். முதலாவதாகவே நீங்கள் எந்த ஒரு கேள்விக்கும் ஆன்சர் கொடுக்கறதுக்கு முன்னாடி கேள்வியை முட்டா அந்த பகுதிக்குரிய கேள்வியை முட்டா வாசிக்கிறேன். ஒருவேளை இந்த கேள்வியில இந்த பகுதி இல்லை என்று வையுங்கள், அதோட கேள்வி முடிஞ்சது என்று வையுங்களேன். இனங்காண்டோட கேள்வி முடிஞ்சது. தாக்கம் ஞாபகப்படுத்த தேவையில்லை. இப்ப நான் செய்த மாதிரி கடை 2 என்னென்ன விளைவுகள் என்று மட்டும் செய்து கொண்டு போகலாம். ஆனா இங்க என்ன கேட்டிருக்கு? இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கு. பீசமான ரீதியில தாக்கத்தை ஞாபகப்படுத்தி தரச்சல். இப்ப என்ன போல எருமையில என்ன செய்யும்? திருப்பி தாக்கம் எழுத போகுது, சமப்படுத்தி பாடி எழுத போகுது. ஆனா முதல் ரஃபா போட்டு விடையை கண்டுபிடிச்சாச்சு. இனி திருப்பி அதே தாக்கத்தை என்ன செய்ய போறோம்னா திருப்பி எழுத போறோம். அப்ப நேரம் யாருக்கு போகும்? எழுதுறதுக்கு தான் போகும். அப்ப என்ன செய்யணும்? கேள்வியை ஃபுல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கேள்விக்குரிய தாக்கங்கள் எல்லாத்தையும் தெளிவா இதுலயே எழுதி போட்டீங்கன்னு சொன்னா இந்த அவதானத்தை கொண்டே வச்சு அங்க இனங்காணலாம் தானே. ஏன் பேருந்து 2வது தரம் திருப்பி எழுதணும்? ஸ்கெட்ச் போடுறதையே இதுல சரியா எழுத வேண்டியா? ஒவ்வொரு தாக்கத்துக்கும் அமிலத்தோடு என்னென்ன விளைவுகள் வரும் என்பதை இங்கே எதிர்பார்த்திருக்கணும் பீசமான ரீதி. அப்ப முதலாவதாகவே இந்த கேள்விக்கு விட எழுத வேண்டியதுதான். சரியா? சோடியம் கார்பனேட்டுக்கு தாக்கம் என்ன, இதுகளுக்கு என்ன தாக்கம் சொல்லி முதலே இனங்கண்டுட்டீங்கன்னு சொல்லி தாக்கத்தை எழுதி போட்டீங்கன்னா அப்ப இந்த RA RB RC என்று எழுதுறா. சரி, அப்ப நீங்க அது உங்களோட பொருத்தம் இல்லைன்னா அப்ப என்ன போல அழிச்சிட்டு திருப்பி எழுத போகுது. சரி, அப்ப A வந்து 6 இனங்கண்டுட்டீங்க. சோடியம் கார்பனேட், சோடியம் கார்பனேட்டுக்கு HCl-க்குமான தாக்கம் உங்களுக்கு H2O CO2 Na+ Cl- இருக்கிறதால NaCl. சரிதான், 2 HCl போடும். B வந்து KNO2. KNO2க்கு HCl-ஓட தாக்கம் போட்டீங்கன்னு சொன்னால் HNO2 வரும். இது 2 மாதிரி எழுதலாம். அவ HNO2 பிரிகை அடைஞ்சால் H2O NO2 இப்படிதான் நாங்க முந்தி எழுதுறாங்க. அப்ப இதுல 2 HNO2 தேவைப்படும். 2 KNO2 2 HCl 2 HNO2 பிரிகையில ஒரு நீர், ஒரு NO, ஒரு NO2 இல்ல 2 K+ 2 Cl- 2 KCl வரும். இப்படி ஒரு தாக்கம் எழுதலாம். பழைய சிலபஸ்ல இப்படித்தான் இருக்கு.
இதுக்கு எல்லா தாக்கமும் கொடுத்திருக்கான், ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா தாக்கமும் கொடுத்திருக்கான். KNO2 HCl ஒரு தாக்கம் இது நாங்க வளமையா எழுதுறது. HNO2 வந்து HNO2 பிரிகையை எப்படி காட்டுறது. இன்னொரு தாக்கம் பார்க்கும், HNO2 மட்டுமே கொடுத்திருக்கான், ரொம்ப நல்லவனா இருப்பான். ஆனா நீங்க எழுத போவாதீங்க, வேண்டாம் அது எப்ப அவன் என்னென்ன மூட்ல இருப்பான்னு யாருக்கு தெரியும். HNO2 KCl எழுதியிருக்கு, அப்படி மிகவும் இலகுவாக எழுதியிருக்கு. இந்த விடையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், முதலாவது விடை இதைத்தானே கொடுத்திருக்கிறேன். அப்ப இதுல எங்களுக்கு அந்த அவதானம் பாரதுக்கான பிரிகை இல்லை, இது உறுதி இல்லை, இது பிரியதான் போகுது. அப்ப அதை நாங்கள் கவனமா பார்க்கணும். அடுத்ததாக என்ன, இந்த HNO2க்கு நாங்கள் சொல்லுது, இப்ப நாங்க என்ன எழுதுறோம், HNO3யும் இன்னும் தானே வருதுன்னு சொல்றோம். அப்ப அதே கருத்துல கொண்டு தாக்கம் எழுதி இருக்கிறோம். எழுதாத நீங்கள் பார்த்து எழுதி கொடுக்கணும். சரியா, HNO3யும் இன்னும் தாக்கத்தை சமப்படுத்திக் கொள்ளுங்க. 3 KNO2 3 HCl 3 KCl HNO3 2 NO அங்கால நீர். இதுல உங்களுக்கு செங்கவில்லம் என்னென்று வருதுன்னு தெரியாம குழம்பலாம். இந்த எண்ணம் உடனடியாக வழியில உள்ள ஓட்டு ஓடுறதாக்கி தான் உங்களுக்கு இந்த செங்கவில்லத்தை தருது. அப்ப அதுக்கு இன்னொரு தாக்கம் எழுதியும் கூட்டி எழுதலாம். HNO2 பிரிகை எழுதக்குள்ள நீங்கள் இனிமேல் இந்த பிரிகை எழுதி கொள்ளுங்க. HNO3 என்னோவாகவும் பிரிகிறதாக எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த C வந்து Na2S இடப்பெயர்ச்சி தாக்கம் தானே. அப்ப உங்களுக்கு இதுல கஷ்டம் இருக்கக்கூடாது. H2S 2 NaCl 2 H D Na2S2O3 HCl H2S2O3 வரும். இதுல பிரிகை நான் உங்களுக்கு குழுக்கந்தம் மாதிரிதான் சொல்றோம். அப்ப நீங்கள் பிரிகை என்ற விளைவு எழுதி கொள்ளுங்க. 2 NaCl H2O SO2 இதான் அந்த கலங்கள் தன்மைக்காக மஞ்சள் வெளிர் மஞ்சள் நிற கலங்கள் தன்மை வரும். சரியா, ஆக்கங்கள் எல்லாம் எழுதி தான் படிச்சிருக்கோம். வேயில ஒரு வாயு வருது CO2, பியில ஒரு வாயு வருது NO2, சாரி ACD தான் இருக்கான். சியில ஒரு வாயு வருது H2S. இத கேட்க இல்லையா. டியில ஒரு வாயு வருது SO2. நாங்கள் இதுக்கு சோதனையை தான் வச்சு கொண்டு தானே சொன்னாங்க. இந்த வாயுக்களை உறுதிப்படுத்தி தான் இந்த அந்நியன்களை உறுதிப்படுத்தினாங்க. அப்ப CO2க்கான சோதனை என்ன, பெர்ஃபெக்டா செய்யக்கூடிய ஒரு சோதனை சுண்ணாம்பு நீர் கரைசல். சுண்ணாம்பு நீரு கூடாக CO2 வாயு செலுத்த என்ன செய்யும், பால் நிறம் தோன்றும். அதோட விடையிலாது தொடர்ந்து செலுத்த பால் நிறம் நீங்கினால் வெளிவந்த வாயு CO2. CO2க்கான உறுதிப்பாட்டு சோதனை சுண்ணாம்பு நீரு கூடாக செலுத்த பால் நிறம் வாரது மட்டும் இல்லை, தொடர்ந்து செலுத்த நீங்கணும். ஏன்னா SO2க்கும் பால் நிறம் வரும், ஆனா பால் நிறம் நீங்காது. மூன்றாவது அப்படியே நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வாயு ஏயில வார வாயு வந்து CO2. கால்சியம் ஹைட்ராக்சைடு கரைசலினூடாக
கல்சியம் ஹைட்ரோக்சைடு கரைசலினூடாக அதான் சுண்ணாம்பு நீர். கல்சியம் ஹைட்ரோக்சைடு கரைசலினூடாக கல்சியம் ஹைட்ரோக்சைடு கரைசலினூடாக கல்சியம் ஹைட்ரோக்சைடு கரைசலினூடாக செலுத்தும் போது பால் நிறம் தோன்றும். பால் நிறம் தோன்றும். பால் நிறம் தோன்றும். தொடர்ந்து செலுத்த பால் நிறம் அற்று போகும். தொடர்ந்து செலுத்த பால் நிறம் அற்று போகும். உங்களுக்கு தாக்கங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. கல்சியம் கார்பனேட் தான் இந்த பால் நிறத்துக்கு காரணம். இந்த கல்சியம் கார்பனேட்டுக்கு நீர் முன்னிலையில மேலதிகமாக CO2 செலுத்தும் போது கல்சியம் பைகார்பனேட் பெறும். இந்த பைகார்பனேட் தான் நிறமற்ற கரைசல். சரிதானே? கல்சியம் கார்பனேட் மேலதிக CO2ல இரு கார்பனேட்டை தோன்றிருக்கு. இது SO2 இருந்தா கல்சியம் சல்பைட் உள்வடிவாகும். வெள்ளை நிறம் தான், அதுவும் பால் நிறம் தான். ஆனா மிக SO2ல இரு சல்பைட் உருவாகாது. அப்ப பால் நிறம் நீங்காது. 4 புள்ளி தரப்பட்டிருக்கு. ஒன்று பால் நிறம் தோன்றும் என்று சொல்றதுக்கு, மற்றதுக்கு பால் நிறம் நீங்கும் என்று சொல்றதுக்கு புள்ளி. அடுத்த H2S சோதனை. H2S சோதனை என்ன? உடனே நாங்கள் அசெட்டேட்டை சொல்லணும். அசெட்டேட்ல துவைக்கப்பட்ட வடிதாளை கருப்பு நிறமாக மாற்றும். இது இலகுவான சோதனை தானே, வாயுவில பிடிக்கிறாங்க. H2S சோதனையில அசெட்டேட் முந்தைய நாங்கள் இப்படி எழுதினாங்க Pb2+. ஆனால் நீங்கள் இனிமேல் இப்படி எழுதி கொண்டு சரிதான். இது நீர்ல நன்றாக கரையக்கூடியது அசெட்டேட். அசெட்டேட் கரைசலில் தோய்க்கப்பட்ட வடிதான். ஒரு ஃபில்டர் பேப்பர் எடுத்து இந்த கரைசல்ல அமிழ்த்தி போட்டு வாயுல பிடிச்சோம் என்று சொன்னால் ஃபில்டர் பேப்பர் என்ன செய்யும்? PBS படிகிறதால கருப்பு நிறமாக மாறும். இதுகளுக்குரிய தாக்கங்களும் கேட்கப்படலாம். சில நேரத்துல எளிமையான தாக்கங்கள் என்றால் கேட்கலாம். அசெட்டேட் கரைசலில் தோய்க்கப்பட்ட வடிதாளுடன் கருப்பு நிறமாக மாறும். H2S தானே. அங்க வன்பரவு கூட 2ல Sb3+ ஓட H2S தாக்கம் இருக்கு. Sb2S3 செம்மஞ்சள் நிறம். அதே மாதிரி Hbm2+ ஓட H2S தாக்கினால் CDS மஞ்சள் நிறம். இதெல்லாம் இதுக்கான சிறப்பு சோதனை தான். ஆனா நீங்க அசெட்டேட்டை எப்போதும் கொடுக்க பழகி கொள்ளுங்க. இதுகளை சொன்னால் சரியோ புள்ளி ஒன்று கண்டுபிடிக்கும். இங்க மாற்று விட இது கொடுக்கப்பட்டிருக்கு. கட்மியம் சல்பேட்ல தோய்க்கப்பட்ட வடிதாளோட மஞ்சள் நிற உள்வடிய தருமன் இன்னொரு விட கொடுக்கப்பட்டிருக்கு H2S சோதனையில். அதே மாதிரி SBயும் தனித்துவமான நிறம் தானே. அப்ப அதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும் KMnO4. சாதாரணமாக KMnO4க்கு H2S தாக்கத்துல -2 ஒட்சியேற்ற கந்தகம் 0 ஒட்சியேற்றப்படும். இது அமில KMnO4 ஊதா நிறம் நீங்கிறதும் அவதானம், மஞ்சள் நிற கூழ்கந்தகம் உருவாகிறதும் அவதானம். அமிலமாக்கப்பட்ட KMnO4 செலுத்தைகள்ல KMnO4 ஊதா நிறம் நீங்கும். அதே நேரத்துல -2 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற கந்தகம் 0 ஒட்சியேற்ற நிலை கூழ்கந்தகம் உருவாகும். வெளிர் மஞ்சள் கந்தகம் தோன்றும். உங்களுக்கு சார்பாக எவ்வளவு யோசிக்கிறாங்க சொல்லுங்க. பாவம் அடுத்த விட கொடுத்துருக்காங்க. அமில K2Cr2O7 எல்லாம் ஒரே அடிப்படை தத்துவம் தான்.
KMnO4 ஒட்சியேட்டியா தொழிற்படும் போது Mn2 பிளஸ் தாழ்த்தப்பட மாட்டா. K2Cr2O7 Cr3 பிளஸ் தாழ்த்தப்படும். Mn2 பிளஸ் வந்து அமில ஊடகத்துல நிறமற்றது. அமில ஊடகத்துல Cr3 பிளஸ் பச்சை நிறம். அப்ப Cr3 பிளஸ் இந்த பச்சை நிறம் அவதானம் ஒரு சோதனை. அங்கேயும் -2 ஒட்சியேட்ட நிலையில் இருக்க அந்த பூச்சி ஒட்சியேட்ட நிலைக்கு வருது. சரி, அதை நீங்கள் கொடுத்துக்கொள்ளும். நாங்கள் பி பிளாக்ல ஒட்சியேட்டியாகவும் தாழ்த்தியாகவும் தொழிற்படக்கூடிய ரசாயன பதார்த்தங்கள் என்று சொல்லி அமோனியா, H2S, SO2, H2O2 4 வாயுக்களை பற்றி படிப்பிச்சாங்க. அங்கே இந்த வாயுக்களுக்கான சோதனைகள் எல்லாம் தந்திருக்கு. உங்களோட ஒப்பியில இருக்கும், எக்ஸாம் பேப்பர்ல ஆன்சர் மட்டும் இருக்காது. அடுத்து SO2க்கான சோதனை. SO2க்கான சோதனை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு பாஸ்ட் பேப்பர் கேள்வி உண்டு. SO2வையும் CO2வையும் ஈரமாக்கப்பட்ட பாசிச்சாயத்தால பயன்படுத்தி வேறுபடுத்த முடியாது என்று சொல்லி இருக்கு. முதலாவது கூற்று. இரண்டாவது கூற்று இரண்டும் அமில வாயுக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கேள்வியில பாருங்க, நான் சொல்றேன் அந்த கன கேள்வி இப்படி காய்ச்சிருக்கு. SO2வும் CO2வும் ஈரமாக்கப்பட்ட பாசிச்சாயத்தால், நீல நிற பாசிச்சாயத்தால், ஈரமாக்கப்பட்ட நீல நிற பாசிச்சாயத்தால் பயன்படுத்தி வேறுபடுத்த முடியாது என்ற ஒரு கூட்டு இருக்கு. முதலாவது கூட்டு. இரண்டாவது கூட்டு சொல்லப்பட்டது ரெண்டும் அமில வாயுக்கள் சொல்லி. SO2வும் அமில வாயு, CO2வும் அமில வாயு, ரெண்டுமே நீர்ல இறைஞ்சு அமில கரைசல்களை தரும். இது H2SO3 என்று சொல்லப்படுகின்ற அமிலத்தை தரும். இது கார்போனிக் அமிலத்தை தரும், H2CO3. அவ ரெண்டும் அமில வாயுக்கள் என்ற இரண்டாவது கூட்டு சரி. வேறுபடுத்த முடியாதுன்னு சொல்ற முதலாவது கூட்டு பிழை. உடனும் எல்லாத்த மைண்ட்ல என்ன ஓடும்? பாமர மக்களோட மைண்ட்ல என்ன ஓடும்? அம்மானி சிவப்பண்ட ஓடும். அமிலம் நீலத்தை சிவப்பு நிறமாக மாற்றும். அப்ப SO2வும் அமில வாயு நீல நிற பாசிச்சாயத்தால சிவப்பு நிறமா மாற்றும். CO2வும் அமில வாயு நீல நிற பாசிச்சாயத்தால சிவப்பு நிறமா மாற்றும். அப்ப வேறுபடுத்த முடியாது என்பது சரி என்ற ஒரு மனநிலை இருக்கும். ஆனால் SO2 ஒரு கேரக்டர் என்னென்றால் வெளிச்சம். ரெண்டு பேருமே சிவப்பு நிறமா மாத்துவினோம், அது சரி, சிவப்பு நிறமாக ரெண்டுமே மாற்றும். ஆனால் தொடர்ந்து வாயுவை பிடிக்கும் போது SO2 பிடிக்கப்பட்ட நிறம் வந்து வெளியிட்டப்படும். இது தொடர்ந்து சிவப்பு நிறமாக இருக்கும். ஆகவே வேறுபடுத்த முடியாது என்ற கூற்று தவறானது. வேறுபடுத்த முடியும். SO2 வந்து ஈரமாக்கப்பட்ட நீல நிற பாசிச்சாயத்தால பிடிக்கப்படும் போது முதல்ல இளஞ்சிவப்பு நிறம், மென்சிவப்பு நிறத்தை தரும். தொடர்ந்து பிடிக்கப்படும் போது அதன் நிறத்தை நீக்கும். ஆனா CO2 நிறத்தை தரும், இளஞ்சிவப்பு நிறத்தை தரும். தொடர்ந்து அதே நிறம் பேணப்படும். அப்ப SO2 இயல்பில் ஒன்று வெளிச்சம். வெளிட்டும் இயல்பை அடிப்படையாக கொண்டு நாங்கள் SO2 வாயுவையும் CO2 வாயுவையும் பாசிச்சாயத்தால பயன்படுத்தி நாங்கள் காணலாம். அப்ப உங்களுக்கு இங்க கேட்டது SO2க்கான சோதனை. இதே ஒரு சோதனையா கொடுக்கலாம். அல்லது நிறப்பூவிதழ். SO2 என்ன செய்யும்? நிறப்பூவிதழை வெளிட்டும். வெளிட்டல் இயல்புதான், நிறப்பூவிதழை வெளிட்டும். அடுத்தது அங்க நீங்கள் H2S சோதனையில சொல்லி KMnO4 K2Cr2O7 அந்த தாக்கங்கள் எல்லாம் இங்க கொடுக்கலாம். SO2 மேலும் ஒட்சியேற்றப்படக்கூடியது. SO2 ஒட்சியேற்றப்பட்டு SO4 வரும். அமில KMnO4 Mn2+ ஆக தாழ்த்தப்படும். இங்க நிறமற்ற கரைசல் வரும். கலங்கள் தன்மை அப்படி ஒன்றும் இருக்காது. SO4 தானே வரும். அப்ப SO2க்கு K2Cr2O7க்குமானதாகதுல செம்மஞ்சள் நிறம் பச்சை நிறமாக மாறும், Cr3+. அப்ப இங்க நிறமற்ற கரைசல் தோன்றும், இங்க பச்சை நிற கரைசல் தோன்றும். சுண்ணாம்பு நீருக்குள்ள செலுத்தினால் கால்சியம் சல்பைட் பெறும். ஆனா தொடர்ந்து செலுத்தேக நிறம் நீங்க அது ஸ்கீம்ல நீங்க மண்டியில போட்டுக்கு மாத்தி இருப்பாங்களாகும்.
இந்த ஸ்கீம் என்ன எப்ப வந்துச்சு எனக்கு சரியா? கல்சியம் ஹைட்ரோக்சைடு கரைசலூடாக செலுத்தும் போது கரைசலின் பால் நிறம் நீங்க அது உண்மையில கல்சியம் சல்பைட் வரும். ஆனா இது சல்பைட் வராது. SO2 வாயுவை சுண்ணாம்பு நீர் கூடாக செலுத்தினால் இந்த ஹைட்ரோக்சைடுகள் CO2 SO2 வாயுக்களை உறிஞ்சக்கூடியது. கல்சியம் சல்பைட் வரும், இது வெள்ளை நிறம். இதற்கு நீங்கள் மிகையாக SO2 செலுத்தினாலும் இரு சல்பைட் என்ற ஒன்று உருவாகாது. இது சல்பைட் என்ற ஒன்று உருவாகாது. ஆகவே விளைவு வராது, நிறமாற்றம் வராது. SO2க்கான சோதனையில வெளிச்சல் இயல்பு கொடுக்கிறது நல்ல. இந்த வெளிட்டும் இயல்பு என்ன தற்காலிகமானது. சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். யாருக்கு ஏதாவது இதுல ஏதாவது கேட்க வேணும் என்று இருந்தா கேட்கலாம். அவ்வளவு நல்லவங்களா இருக்கு. சரியா? ஒருத்தருக்கு டவுட் இல்லை. மூன்றாவது கேள்வியை துவங்கினா அது இப்போதைக்கு முடியாதாக நான் துவங்க. அடுத்த வகுப்பு நான் மூன்றாவது கேள்வி செய்கிறேன். அங்காலே ஆர்கானிக் கேள்வி, தெர்மோ கெமிஸ்ட்ரி கேள்வி ஒன்று போட்டிருக்காங்க 2019. நீங்கள் அதை பாருங்க. நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட். நிறைய MCQ நீங்கள் இப்போ அங்கால செய்து கொண்டு போறீங்க. உங்களுக்கு வார எல்லாமே ஒரு 50 MCQ ஃபைனல் மாடல்ல நான் 2019 பேப்பரை பேஸ் பண்ணி ஒரு பேப்பர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நீங்க 2019 MCQ செய்திருக்கிற முறையில அந்த கேள்வி அப்படியே போடுவோம்னு பாக்குறேன். சரி, அப்ப நீங்க பேப்பரை திருப்பி செய்து பாருங்க. நான் அது அந்த மாடல்ல கற்றல் பேறுகளை பேஸ் பண்ணி அந்த கேள்விகள் வந்த கற்றல் பேறுகளை பேஸ் பண்ணி கேள்வி சும்மா முடிவு பண்ணி கொண்டு வந்த நான் போன வச்சுக்கு தான் வச்சேன் அந்த எக்ஸாம். உங்களுக்கு ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணது இல்லை. 2020 பேட்ச்காரருக்காக 19 பேப்பரை அப்படி ரீமேக் பண்ணி வச்ச ஒரு கேள்விக்கு நீங்கள் தயாராக. நான் வாரக்கிழமை புதன்கிழமை கூட இல்லை, புதன்கிழமை அப்படி புதன்கிழமை டைம் சொல்றேன். அந்த டைமுக்குள்ள நான் டீஆக்டிவேட் பண்ணிருவேன். ஏன்னா நீங்கள் வளமையா எனக்கு நான்வெஜ் எக்ஸாம்ல எல்லாம் உதாசீனம் செய்தாலும் எனக்கு அந்த எக்ஸாம் வைக்கணும்னு எண்ணம் இல்லை. வச்ச எக்ஸாமை கனவேர் சீட் பண்ணிங்க. எனக்கு அந்த புள்ளவுடிகாரர் மாதிரி பிடிச்சி வெறுக்கிறது கலைக்கிறது இதெல்லாம் எனக்கு அந்த ஒத்து வராத குணம் இயல்பா இருக்கிறதால சில பேர் என்னில தான் அந்த வாழை ஆட்டி காட்டுறது. சரி, வாழை ஆட்டி காட்டி போட்டு கடைசியா தண்டை மூக்குக்குள்ள வாழை விட்டுட்டு தும்மி கொண்டு திரியும். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரி, என்னால என்ன செய்யலும் அதை மேக்சிமம் அர்ப்பணிப்போடு செய்ய நான் முயற்சிக்கிறேன். அவ்வளவுதான். உங்களை இழுத்து பிடிச்சி உங்களுடைய அப்பனாத்தை இழுத்து பிடிக்காத நேரத்துல நான் இழுத்து பிடிச்சி வந்து உங்களுக்கு வகுப்புக்கு படி அப்படின்னு எல்லாம் சொல்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோத்துக்கு இது இல்லை. சரி, தலையில மண்ணள்ளி கொட்டினா கொட்டி போட்டு போட்டு நிறைய நேரம் எனவே அந்த எக்ஸாம் சீட் பண்ண கல்குலேஷன்ல நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்தது. ஆகவே நான் எக்ஸாம் வைக்கக்கூடாதுன்னு விட்டுட்டு எக்ஸாமுக்காக மினக்கடையில் சும்மா மினக்கடை எனக்கு மென்டலா அரை மென்டலா இதாவது மினக்கட்டு இதான். சரி, மினக்கட்டா இருக்காத ஒரு அளவுக்கு பிரியோசனம் இருக்கும். பிரியோசனமே இல்லாம மினக்கட்டு ஒரு பிரியோசனம் வீட்டுல அங்க அம்பட்டி எடுத்து ஏதாவது கொத்தினாலாவது பிரியோசனப்படும். சரி, உங்களுக்கு ஒரு பேப்பர் எடுக்கிறக்காண்டி 5 மணி நேரம் மினக்கிறத விட நான் யாவது தோட்டத்துக்கு கொத்தினா பிரியோசனப்படும். சரி, ஓகே. அப்ப புதன்கிழமை அந்த எக்ஸாம் செய்து பார்த்தாலும் பரவாயில்ல. பேப்பர் இருக்கும் 2020 காட்ட கேட்டா தருவாங்க. செய்து பிரச்சனை. சரியா? ஆன்லைன் எக்ஸாம் 1 ஹவர்ல 2 ஹவர்ல நான் அந்த பேப்பர் டீஆக்டிவேட் பண்ணிக்குவேன். குறிப்பிட்ட நேரத்துக்கு சீட் பண்ணணும். சரி, ஓகே.